சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறையிலே மார்க்கு 5வது அதிகாரம் வசனம் 24 34 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு பெண்மணி 12 வயது வருஷம் இரத்த போக்கிலே போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த பெண்மணியானவள் தன்னுடைய உடலிலிருந்து தீராத ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த ரத்தத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி பல வைத்தியர்களை சந்தித்து, பல டாக்டர்களை சந்தித்து, ஆனால் சந்தித்த போதிலும் அவர்கள் சுகமான பாடில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலிருந்த தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கென்று சேகரித்து வைத்த எல்லா பணத்தையும் செலவழித்து விடுகிறார்கள். இன்றைக்கும் நம்மிலே அநேகர் ஒரு வியாதியின் நிமித்தம் பலர் கண்ணீர் வடிக்கிறார்கள், பலர் துயரத்தில் இருக்கிறார்கள், பலர் வேதனையில் இருக்கிறார்கள், பலர் சஞ்சலத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு பணம் செலவழித்தும் கூட வியாதிகள் சுகமடைவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இந்த பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து தீராத வியாதிகளை சுகமாக்குகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்கிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு அற்புதம் உண்டு. உலகத்தின் பின்னால் செல்ல வேண்டாம், நண்பர்கள் பின்னால் செல்ல வேண்டாம், ஆசாபாசங்கள் பின்னால் செல்ல வேண்டாம், உலக காரியங்களில் பின்னால் நாம் செல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்லும் பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். காரணம், லூக்கா 1 அதிகாரம் வசனம் 37 சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை தீர்க்க ஒரே மருந்து இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறார். எல்லோரும் இயேசுவின் பின்னால் வாருங்கள், திருமறை வாசியுங்கள், read the Bible and follow Jesus Christ. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் வர அன்போடு அழைக்கிறேன். ஆமென்.